ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ இப்போ இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 2 மேக்ஸ் கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ பார்க்கலாம் இந்த தடவை கொஷின்ஸ் என்னென்னு. ஸோ இஃப் ஃபாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேட் தென் ஜெராக்ஸ் மே பி ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை தனியாக எழுதிக்கலாம். எஃப்ஓஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிஏடி. சரிங்களா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ இப்போ இந்த ஜெராக்ஸுக்கு ரெண்டு இடத்துல டி வந்துடும். சரிங்களா? ஸோ ரெண்டு இடத்துல டி வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, ஓ இருக்குது. ஓ இருக்கிற இடத்துல ஏ இருக்குது. சரிங்களா? ஓ டென்ஸ் டு ஏ. ஸோ இப்போ இந்த ஓங்கிற இடத்துல ஏ, அப்போ ஏடி எங்கே முடியுது, டிஇஆர்ஏடி. சரிங்களா? ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். 3 dice thrown at once. சரிங்களா? 3 டைஸ் இருக்குது. ஸோ 3 டைஸுமே ஒரு தடவை தான் த்ரோ பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சேம் நம்பர்ஸ் இன் ஆல் டைஸ். ஒரே நம்பர் வந்து எல்லா டைஸ்லையும் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 216. சரிங்களா? ஸோ எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு டைஸை நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1,1,1. ஸோ 1,1,2. ஸோ 1,1,3. ஸோ அது மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவர்ஸில் இது எப்படி வரும், ஸோ 1,1,6. ஸோ இப்படியே போயிட்டு 2,2,1. ஸோ மொத்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 216 வரும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான், சேம் நம்பர்ஸ் கேட்டிருக்கான். ஸோ சேம் நம்பர்ஸ் இந்த சென்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்கணும். ஸோ 1, 1, 1, 2, 2, 2, 3, 3, 3. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கும், 6 இருக்கும். ஸோ 6 டிவைடட் பை 216. சரிங்களா? ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணுங்கள். 1 டிவைடட் பை 36. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இது ஈஸியான கொஷின் தான். ஸோ ஏ கேன் ஃபினிஷ் அ ஜாப் இன் 6 days whereas B finishes it in 12 days. Then the time taken to complete the job working together. ஏ வந்து 6 நாள் எடுத்துக்கிறாரு, பி வந்து 12 நாள் எடுத்துக்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் எடுத்துக்குவாங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பியா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏபி இந்த சென்ஸ் 6 12s are 72 டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி 18. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 4 days. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. A swimming bath is 24 meter long and 15 meter broad. சரிங்களா? ஒரு ஸ்விம்மிங் பாத் இருக்கு. இந்த கொஷின் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ 24 மீட்டர் லாங். சரிங்களா? அதே மாதிரி ப்ராடு எவ்வளோனா, அகலம் எவ்வளோனா 15 மீட்டர் ப்ராடு. சரிங்களா? ஹைட் ஆஃப் வாட்டர் ரைசஸ் பை 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகுது. ஸோ அதாவது ஆட்கள் உள்ளே குளிச்சாங்கன்னா 1 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகுது வாட்டர். இஃப் த ஆவரேஜ் வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு பை ஈச் மேன் டு பி 0.1 மீட்டர் கியூப். ஸோ ஒருத்தர் குதிச்சாங்கன்னா ஒரு ஆவரேஜாக 0.1 மீட்டர் கியூப் வந்து வெளியே வருது தண்ணி. சரிங்களா? ஹவு மெனி மென் ஆர் தேர் இன் அ பாத். எத்தனை மென் இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட வால்யூம் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ லென்த்து தெரியும், பிரெத்து தெரியும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ வால்யூம் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் எழுதிக்கலாமா, எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. ஸோ வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ 0.1 என்னு வச்சுக்கோம். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மென் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 24 இன்ட்டு 15 இன்ட்டு, ஸோ இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது, இதை தான் மீட்டரில் மாற்றணும். ஸோ 0.01 மீட்டருக்கு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், n இஸ் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 15 இன்ட்டு 0.01 டிவைடட் பை 0.1. சரிங்களா? ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா த ஆன்சர் இஸ் 36. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ எத்தனை மென் இருப்பாங்க அந்த பாத்தில், ஸோ 36 மென் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஈஸியான கொஷின் தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் அ ஹைட் 7 சென்டிமீட்டர். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கான், சிஎஸ்ஏ ஆஃப் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஹைட்டு கொடுத்துட்டான். சரிங்களா? 7 சென்டிமீட்டர். ஸோ டயாமீட்டர் நம்ம கேட்டிருக்கான், டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டரோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். சிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு 2πRH. சரிங்களா? ஸோ சிஎஸ்ஏ நம்மளுக்கு கொடுத்துருக்கான் 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நல்லா இதை பார்த்துக்கணும். ஸோ அந்த யூனிட் ரொம்ப முக்கியம், யூனிட் கன்வர்ஷன்ஸ்லாம். சப்போஸ் இது மீட்டரில் இருந்துச்சுன்னா அதை கன்வெர்ட் பண்ணி தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ சிஎஸ்ஏ கொடுத்துருக்கான். சிஎஸ்ஏ 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 2 இன்ட்டு 22/7. ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹச் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் 7. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணுங்கள். ஸோ 1 டைம்ஸ்
இதை 3 டைம்ஸ் அடிக்கலாம் சரிங்களா. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3/2 விச் இஸ் நத்திங் பட் 1.5. ஸோ ரேடியஸ் 1.5னா தென் யூ கெட் த டயாமீட்டர் இஸ் 3 சென்டிமீட்டர் சரிங்களா. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ த வேல்யூ ஆஃப் அ மோட்டார் சைக்கிள் 2 years ago was rupees 80,000. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி இது எவ்வளோ 80,000 சரிங்களா, 80,000 ரூபா. இட் டிப்ரிஷியேட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 4% per annum in the first year. ஸோ இது வந்து என்ன ஆகுது 4% குறையுது ஃபர்ஸ்ட் இயரில் சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும், இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இன் செகண்ட் இயர் இட் இன்க்ரீசஸ் பை 4% per annum. செகண்ட் இயரில் ஸோ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 4% இன்க்ரீஸ் ஆகுது செகண்ட் இயரில் 4% இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்கான், இன் செகண்ட் இயர் இட்டிங் 4%, ஃபைண்ட் த ப்ரெசன்ட் வேல்யூ. ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸோ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு உங்களோட இதோட மொத்த அமௌண்ட் எவ்வளோ 80,000 சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது டிப்ரிஷியேஷன் ஆகுது. ஸோ டிப்ரிஷியேஷன் இன் த சென்ஸ் 80,000 எத்தனை பர்சன்டேஜ் டிப்ரிஷியேஷன் ஆகுது 4% டிப்ரிஷியேஷன் ஆகுது சரிங்களா. ஸோ இந்த 2 0 கேன்சல், 4 8s are 32. 80,000 minus 3,200 which is nothing but 76,800 சரிங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டிப்ரிஷியேட் ஆனதோட ஃபஸ்ட் இயரோட வேல்யூ சரிங்களா. இப்போ இதிலிருந்து 4% இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா. நல்லா கவனிக்கணும், 4% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த பிரின்சிபல் எடுத்துக்க போகிறோம். 76,800 ப்ளஸ் 76,800 இன்ட்டு 4% இன்க்ரீஸ் சரிங்களா. ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணுறோம். ஸோ 76,800 ப்ளஸ் 768 இன்ட்டு 4 என்னன்னு பாருங்கள். ஸோ அது 3,072 சரிங்களா. ஸோ 3,072 ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர் இஸ் 79,872 சரிங்களா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இது பாருங்கள், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 68,000 அட் 16.2/3% per annum ஃபார் 9 months. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி மந்த்ஸ் இயர் வந்து மந்த்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் ஃபார்முலா தான் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சது, எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100 சரிங்களா. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் உங்களுக்கு தெரியும் 68,000 இன்ட்டு, ஸோ இந்த மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்கிறதுல ஸோ நீங்கள் வந்து மாற்றி எழுதுங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம், 50 டிவைடட் பை 3ன்னு எழுதலாமா. சரி, பிஎன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறோம். ஸோ என் வந்து 9 months இருக்குது. ஸோ 9 டிவைடட் பை 12ன்னு எழுதிடலாம். ஸோ இன் 100 சரிங்களா, இந்த 100. ஸோ இப்போ கேன்சல் அவுட் பண்ணுங்கள், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ 3 டைம்ஸ் அடிச்சிடலாம், இங்கே ஒரு 4 டைம்ஸ் அடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ மறுபடியும் இங்கேருந்து இங்கே அடிங்க, டைம்ஸ் கேன்சல் பண்ணிடல. ஸோ 1 டைம்ஸ் 170 வரும். ஸோ 170 இன்ட்டு 50 which is nothing but 8,500 சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது ரேஷியோவில் இருக்குது, சாரி ரேஷியோவில் இருக்குது. எப்படின்னு பாருங்கள், A/B/C is equal to 2:3:4 சா. ஸோ A/B/C is equal to 2:3:4. ஸோ இப்போ A/B எப்படி எழுதுறீங்க 2/3 சரிங்களா. B/C எப்படி எழுதுறீங்க 3/4. C/A எப்படி எழுதுறீங்க 4/2 சரிங்களா. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணுங்கள் 2. ஸோ 2/3:3/4:2 இருக்குது. ஸோ இதை நீங்கள் காமனாக எழுதையில் 8:9:24 சரிங்களா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா.